உன்னைய பெத்ததுக்கு என்ன சொல்லணும்? குடும்பத்து தலைமகன் ஒருத்தரை பெத்துட்டு இந்த கல்யாணத்துல என்னென்ன பிரச்சனை கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சோட என்னன்னா அவர் பங்குக்கு என்னென்ன பிரச்சனை கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. மொத்தத்துல காம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேண்டாம். உள்ளார குடும்பத்துல இருக்கவங்களே போதும். பொட்ட பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்க. நம்ம வீட்டு சம்பந்தி எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அவரை எடுத்து வச்சு பேசுறீங்க. வயலு வயலு அடிக்காதப்பா. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. யார் யார் தரையில என்னென்ன எழுதி இருக்கோ அதுபடிதானே நடக்கும். அதை மாத்தி எழுத நம்ம என்ன கடவுள் அமையில சொக்கு. நான் கிளம்புறப்பா. பிள்ளைய கொஞ்சம் நல்லா பாத்துக்கப்பா. சரிம்மா. இந்த பாருப்பா, பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கறது சரிதான். ஆனா அடிக்கி அஞ்சாத பொண்டாட்டி முடிக்கி அஞ்ச மாட்டா. நான் சொல்றத சரியா யோசனை பண்ணி பாரு. தலைக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்களை கை நீட்டி அடிக்கிறது என் மனசுக்கு சரின்னு படல. நான் வாரேன். கோபி, அம்மாவை கொண்டு விட்டு. எனக்கு கிளம்புறதுக்கு வழி தெரியும். முதல்ல உங்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு வழியை பாருங்க. நான் வர்றேன். என்ன அழுதுகிட்டு? என்னங்க நீங்க உலகத்துல இல்லாத சம்பந்தம் கிடைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளதான் காம விஷயத்த நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அவங்க அப்பா கேட்டப்ப நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப என்ன பண்ணிருப்பாரு? மாப்பிளையும் புடனையில ஒண்ணு போட்டு வெளியே விரட்டிருப்பாரு. புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா நீ? என்ன பேசுறா பாருங்க. உலகத்துல இல்லாத சம்பந்தியான்னு கேக்குறா. அவரு மனசு வைக்கலன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்குமா? காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பேசுறீ நீ? நான் ஒண்ணும் பொத்தா பொதுவா சொல்லல, உள்ளதான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்க, அவர் கொண்டு இங்க யாருக்காவது தெரியுமா? ஆளு எப்ப எந்த குண்டை எதிர தூக்கி போடுவாருன்னே தெரியல. எல்லாருமே உசுர கையில பிடிச்சு வச்சிருக்க வேண்டியது இருக்கு. எது தப்புன்னு பாரு, எது ரைட்டுன்னு பாருன்னே தெரியல. எல்லாமே அவர் முடிவாதானே இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் நம்ம பயந்துட்டு கிடந்தா காம பாவங்க. அவருக்கு அங்க என்னத்தை வளங்க? பிரச்சனைன்னா யார்கிட்ட சொல்வா? கஷ்டம்னா யார்கிட்ட சொல்லி அழுவா? ஆண்டி, இப்ப நல்ல வக்கனையா பேசுறீ. இவ்வளவு அக்கறையா இருக்க உன் பொண்ணு மேல. அவளுக்கு வீட்டோட மாப்பிளையா கட்டி கொடுக்க வேண்டியதானே அவளுக்கு. பொண்ணை வளர்த்து வச்சிருக்கே தெரியல அண்ணா. இவ பேச்சும் சரியில்லை, நான் பெத்தது எதுவும் சரியில்லை. என்ன ஒரே ஒரு சந்தோஷம், காமம் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அது ஒரு சந்தோஷம் தான். ஆமா இல்லண்ணே அண்ணே, இவ பேசுற பேச்சா அங்க போனா குட்டையை குழப்பிடுவானா சம்பந்தி வீட்டுல. அதனால எனக்கு என்ன தோணுது, நம்ம வீட்டுல இருந்து யாரும் அந்த வீட்டுக்கு போக கூடாது இனிமே. ஆமா மயில, அப்படி தனிச்சையா நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது மயில. இந்த நெல்லி ஆண்டவர் சம்பிரதாயம் சடங்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கறவரு, வாழ்க்கையில இடம் கொடுக்கற மனுஷன். மறுவீடு அழைப்ப பத்தி நாம ஒரு முடிவு எடுக்க கூடாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் அங்க போவோம், அவர் என்ன பேசுறாரோ கேட்போம், நம்ம அழைப்ப சொல்லுவோம், அப்புறம் பாத்துப்போம். என்ன சொல்ற? ஆமாங்க, உங்க அண்ணன் சொல்றது சரிதானே. நம்ம எல்லாருமே போவோம், அப்படியே காமையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரிண்ணே. ஆனா இதுவரை அங்க வந்து நீ வாயை திறக்கூடாது, எல்லாம் அண்ணன் பேசுவாரு. நீங்க எப்பதான் என்னை பேச விட்டீங்க? வாய மூடி. வாங்க. என்ன சம்பந்திய பத்தி முன்னாடி எப்படி பேசுறா பாருங்க. நீ பாரு மயில, அவ அபிப்பிராயம் மொத்தமா தப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்கத்தான் செய்யுது. எனக்கு என்னன்னா, இந்த பண விஷயம் தான் ஒரு நெருடலா இருந்துகிட்டே இருக்கு. ரெடி பண்ணி கொடுத்துடலாம்ப்பா. கொடுக்கணும் கோபி, எப்பாடுபட்டாலும் கொடுக்கணும். பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னைக்காவது ஒரு நாள் நெல்லி ஆண்டவருக்கு விஷயம் தெரிஞ்சதே பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா கொடுத்துடலாம்ப்பா. இப்போதைக்கு நமக்கு நிம்மதி. காமு நல்லபடியா அந்த வீட்டுக்கு குடும்பம் நடத்த போயிருக்கா, அது ஒண்ணுதான். நீங்க வந்தீங்கன்னா சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுங்க. வாங்க. வாங்க அண்ணி. ஏய், கண்ணை என்ன பொடரில வச்சிருக்கியா? ஆமா, அண்ணிக்கு வீட்டை. என்ன நன்னி, அவளுக்கு என்னவா? வீட்டை சுத்தி காட்டலானுமா? ஆமாடி, இது மைசூர் பேலஸ், அப்படியே சுத்தி காட்டுறதுக்கு. ஏண்டி, இவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கடி போச்சு? இப்ப எதுக்குமா அண்ணிய திட்டுற? ஆமாடி, பொழுது போகாம தான் இருக்கேன். வந்தது வராதுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ற. என்னடா நம்ம இந்த நொம்மா இப்பதான் கண்ணுக்கு தெரியறனோ? வாங்க அண்ணி. ஏய், பேசிட்டு இருக்கல்ல, சொல்லுங்க. ஏடி ஏத்தமா, இங்க பாருடி, அன்னைக்கு நீ தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்காத. அந்த சனி உன் தலையில உட்கார்ந்துரும். அவ என்னதான் இருந்தாலும் வெளியில இருந்து வந்தவன். ஒட்டி ஒரு வாடி நின்னுட்டு இருக்காத, ஜாக்கிரதையா இரு. என்னடி வந்தோனும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டியா? அம்மா நீ போய் காப்பி விட்டு. சரிங்க மாமா. என்ன ரொம்ப டயர்டா வரீங்க? மண்டபத்து கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வரம்மா. ஏன்னு மூத்த இருப்பானே? மூத்தவ பேர் தான் குரு, ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன்றான். இவங்க எனக்கு பாதுகாப்பா இருப்பான்னு பார்த்தா அவங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்க வேண்டியதா இருக்கு. என்னம்மா
காமு வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. பிடிக்கலனா சொல்லுமா, உன் மாமனார் பெரிய அரண்மனை கட்டி வைப்பாரு, பதிலுக்கு உன் மாமனாரை நீ ஜெயில தூக்கி போட்டுருமா. அண்ணி, அண்ணே நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. காமும் மூர்த்தியும் விரும்பினதை பொண்ணு வீட்டுக்காரங்க மறைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா நீங்க கோவமா பேசிட்டு வந்துட்டீங்க. அதோட சரியா போச்சு. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அண்ணே. முறையா? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? பெரியவங்க நீங்க தான் எங்களுக்கு சொல்லி தரணும். மனசுல பட்டதை மண்டபத்துல வச்சு பேசிட்டு வந்துட்டீங்க. பொண்ணையும் நம்ம கூட கூட்டிட்டு வந்துட்டோம். ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே. காமுவையும் மூர்த்தியும் கண்டிப்பா மறு வீட்டு கூட்டிட்டு போகணும்னு. இங்க பாரு அஞ்சிகம், முறை எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட நேர்மை ரொம்ப முக்கியம். சம்மந்திங்க என்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு முறையை பத்தி பேசணும்? எதுவுமே வேணாம். இனி காமுக்கும் மூர்த்திக்கும் மறு வீடு எது வீடு எதுவுமே கிடையாது. இந்த ஒரே வீடு தான். இதுக்கு மேல யாரும் எதுவும் பேசாதீங்க. நீ நம்ம சொல்ற? நீங்க எது சொன்னாலும் சரி மாமா. அப்பா, அண்ணி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. இப்பதான் பேசினா அதுக்காட்டி வந்துட்டாங்களா? வாங்க. நீங்க எங்க எல்லாரையும் மன்னிக்கணும். தப்பு நடந்தது உண்மை, அதை மறுக்கல. அதே சமயம் முறைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்களும் அதை மதிக்கிறவர். அதனால தான் பொண்ணை கொடுத்த உரிமையோட மறுவீடு அழைக்க வந்திருக்கோம். நீங்க அனுப்புவீங்கிற நம்பிக்கை, கூப்பிடணுங்கிறது எங்க கடமை. அழைக்கிறோம், அவ்வளவுதான். நானும் அதே மரியாதையோடு தான் இப்ப சொல்றேன். இந்த வீட்ல இருந்து மறு வீடுன்னு உங்க பொண்ணு மட்டும் இல்ல, ஒரு துரும்பு கூட வராது. நீங்க போலாம். இல்ல, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லார் சார்பிலையும் நான் வேணா உங்ககிட்ட. இங்க பாருங்க, பெரிய மனுஷன் மாதிரி இருங்க. உங்க தரத்தை நீங்க இறக்க வேணாம். அது செய்யற நிலைமைக்கு நீங்க என்ன இறக்க வேணாம். இல்ல, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சம்பந்தி ஒரு உலகம் மண்டபத்தோட முடிஞ்சு போச்சு. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, இங்க இருக்கிறது மருமக உறவு மட்டும்தான். போங்க. வாசல்ல நின்னு நீங்க பேச, நான் கத்த, ரோட்ல போற வரவெல்லாம் நெல்லியாண்டவன் கெட்டவனு சொல்ல வச்சிடாதீங்க. இல்லைங்க சம்பந்த, வேண்டாண்டா மயிலு, வா போலாம். இங்க பாருங்க, எங்க பொண்ணை அனுப்புங்க, நாங்க பாத்துட்டு போறோம். கொஞ்சம் அனுப்புங்க, முகத்தையாரு பாத்துட்டு போறோம். பாவம் பெத்தவ ஆசைப்படுறான். சரிங்க, உங்க பொண்ணு உங்க கூட அழைச்சிட்டு போங்க. வீட்டுல போய் விருந்து வைங்க. ஆனா திருப்பி அனுப்ப கூடாது. இதுக்கு சம்மதம்னா உங்க பொண்ணு நீங்க அழைச்சிட்டு போங்க. என்னங்க ஊர் உலகத்துல நடக்காத கொடுமையா இருக்கு. அண்ணி போங்க அண்ணி, போய் அவங்க கிட்ட பேசுங்க அண்ணி. போங்க அண்ணி. நான் உங்களை பார்க்க விரும்பல சொல்லு. முதல்ல இங்க இருந்து போ சொல்லு. அண்ணி அவங்கள போ சொல்லு. எங்க அண்ணிக்கு உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லையா? எங்க அண்ணிக்கு உங்க யாரையும் பார்க்க விருப்பம் இல்லையா? திரும்பி போ சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, எங்க பொண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டா. மீனாட்சி, வரங்க. தப்பு பண்ணிட்டோம் கோபி. அதான் அன்னைக்கே சொன்னேன், இந்த விஷயம் நெல்லி ஆண்டவருக்கு தெரிஞ்சதுன்னா பின்னால பெரிய பிரச்சனை ஆகும். எல்லாரும் என்ன சொன்னீங்க? நீங்க வாயை திறக்காம இருங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நீங்க என்னாச்சு? நம்ம வாயே திறக்க விடாம வாசப்படியில நிக்க வச்சு பேசி அனுப்பிச்சிட்டாரு. என்னடா இது? மாப்பிள்ள வந்து நம்மள்ட்ட பேசிக்கலாம்ல, அவரும் பேசல. அவர் எப்படி சித்தப்பா பேசுவாரு? அவர் சொன்னதுனால நம்ம இப்படி பண்ணோம். அவரே குற்றவாளி மாதிரி நிக்கிறாரு. மண்டபத்தில் நடந்ததை பாத்தீங்களா சித்தப்பா? அப்புறம் என்ன செய்ய முடியும் அவரால? அப்பா சொன்ன மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நெல்லியாண்டவர் மாமா காலில் போய் ஒரேடியா விழுந்து இதெல்லாம் சரி பண்ணாதான் உண்டு. நம்ம பொண்ணு போயிட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க. இனி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? புத்தி கெட்டு போய் என்ன பேச்சு பேசுற நீ? கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளு ஒரு அரைக்கங்க. நம்ம பிள்ளை நம்ம காம நம்மள பார்க்க முடியாதுன்னு சொன்னதாக சொல்றாங்க. அப்படி எல்லாம் இருக்காதுங்க. என் பிள்ளை உயிரே பண்ணாலும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்களும் ஏதோ திருத்தனம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாதான் நம்ம போவோம்னு சொல்லியிருக்காங்க.
உயிரே போனா நம்ம காம அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல தேவானே, அந்த வார்த்தை காமுவோடதுதான். காமு தான் சொல்லியிருக்கா. இல்ல இல்ல, காம அப்படி சொல்லிருக்க மாட்டா. இவங்களா சேர்ந்து போய் சொல்றாங்க. இல்லம்மா, காமு தான் சொல்லியிருப்பா. தேவானா, உன் வயத்துல பிறந்தவா, ஆனா என்னோட வளர்ப்புல வளர்ந்தவன். சம்பந்தி ஜெயிலுக்கு போயிட்டாரு, இந்த கல்யாணம் நின்னு போச்சு, நாமெல்லாம் அழுதுட்டு இருக்க போது ஜெயிலே நேரம் நம்ம வீட்டுக்கு தான் அவர் வந்தாரு. வந்தவர் என்ன சொன்னாரு? இந்த கல்யாணம் நடக்கும், இவதான் எங்க மருமக சொன்னாரா? அப்ப சொன்னேன் காமு கிட்டனா, நீ 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இவரு உனக்கு மாமனாரா கிடைப்பாரு. இந்த பாருமா, கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு போனேன்னா அப்பா அம்மா எல்லாம் அவருதான் உனக்கு. என் புள்ள அந்த வார்த்தையை கட்டியா பிடிச்சுட்டாயா? என்ன நான் சொன்ன வார்த்தை என் புள்ள முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிருச்சு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கண்ணே. நீங்க சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லைண்ணே, உண்மைதான். காமு நினைச்சு நம்ம பெருமைப்படணும்ண்ணே. உங்க வளர்ப்புன உங்க வளர்ப்பு பெரிய மனுஷனாவ. தெய்வானா, அழாத நீ அழாத. வைராகியண்டி, வைராகிய சிலையவ, வைராகியம் ஜெயிக்கண்டி. ஆமா விடுங்க, அவளை தூரத்துல எங்கேயாவது கட்டி கொடுத்ததான் நினைச்சுக்குவா. ஆமா விடுங்க, எனக்கு வருத்தமா தான் இருக்கு. என்னடா நம்ம காமு நம்மள வந்து பார்க்கலையே, பேசலையே, வருத்தமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுனே, அவ புகுந்து விட்டு மரியாதையை அவ காப்பாத்துவான்னு. நம்ம மரியாதை காப்பாத்திட்டாளேங்கிற பெருமை மருமகளை நினைச்சு பெருமைப்படுவாங்க. அவங்க அவளுக்கு நல்ல கௌரதியா நடத்துவாங்க. அவங்க அங்க அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க. ஆமாண்ண, நம்ம வீட்டுல நம்ம பேச்ச மீறல இல்ல அவ. இப்ப அங்கேயும் அதே தானே செஞ்சிருக்காவ. யாரோட வளர்ப்புனே? உங்க வளர்ப்பு தப்பாதுனே. உங்க வளர்ப்பு தப்பாது மகனே, அதை பத்தி ஒண்ணு கவலைப்படவானா. வீட்டுக்கு போலாம் வாங்க. என்ன தம்பி, கல்யாண நாளாதுமா மூஞ்சி தொங்க போட்டு நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பாண்டி, சொல்லு சொல்லாதத முகம் சொல்லும். உனக்கு இப்ப என்ன, நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன யோசனை? இல்ல சார், எங்க வீட்டை நினைச்சேன். வீட்டை நினைச்சியா? அதை நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல சார், எங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் என்னையும் மகாவும் தேடுவாங்க. தம்பி, நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க சார். உன்ன மாதிரி நல்லவனை பாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு கேனையனை பாக்குறதும் கஷ்டம். பின்ன என்ன தம்பி, அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு யோசிக்கிற. தம்பி, உன் வீட்டு ஆளுங்க மாதிரி குணம் படைச்சவங்கள நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. உள்ள ஆசை என்னன்னு தெரியாம அவங்க நியாயத்தை பேசிட்டு இருக்காங்க. அந்த விளங்காதவங்கள பத்தி நீ ஏன் யோசிக்கிற? அவங்க தேடத்தான் செய்வாங்க. உன்னை கண்டுபிடிச்சே ஆகணும்னு வெறியோட அலைவாங்க. கண்டுபிடிக்கிறது எதுக்கு? சேர்த்துக்கவா இல்ல பிரிச்சு வைக்க? பயலுக்கு நல்லா தேடட்டும், தமிழ்நாடு முழுக்க அலையட்டும். அவனுக்கு செஞ்ச பாவத்துக்கு இதுதான் தண்டனை. ஏன் தம்பி, தம்பி நீ வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரிஞ்சா மட்டும் கிழிச்சிருவானுங்களா? அவனுக்கு வரட்டும், நிக்க வச்சு 4 வார்த்தை 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு அவங்களை அடிச்சு விரட்டுறான் பாரு. தம்பி, அவனோட பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பாரு. தம்பி, இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம், அதான் பொண்ணு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னையில இருந்து உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். ஐயோ, இந்த நிலைமையில இதெல்லாம் வேணாம் சார். என்ன தம்பி சொல்ற? இல்ல சார், நான் மகா கல்யாணம் ஆசைப்பட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது போதும் சார். இந்த நிலைமையில இந்த சாந்தி முகூர்த்தம்லாம் வேணாம் சார். அப்படி பண்ணா நான் மனுஷன் சார், மிருகம். தம்பி, நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு. ஆனா நோய் குணமாகணும்ல? ஆமா தம்பி, எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? உண்மையை சொல்லணும்னா அது ஒருத்தனுக்கு 2வது பிறப்பு, புது மனுஷனா மாறுறதுக்கு தான். நான் என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பெரிய குடிகாரன். குடி இருந்தா போதும், எதுவுமே வேண்டான்னு இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள் குடிச்சிட்டு வந்தேன். பொறுமையா இருந்தா 3வது நாள் சோறு பொங்குன்னு சொன்னப்ப என் மூஞ்ச பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா. நான் குமாரசாமிக்கு தான் பொண்டாட்டி, குடிகாரனுக்கு இல்லைன்னா. அன்னைக்கு தெளிஞ்ச போதைதான் இன்னி வரைக்கும் குடிக்கவே இல்லை. சுயநினைவு இல்லாம போதைக்கு அடிமையா இருந்த என்னையே கல்யாணம் மாத்திச்சு. அது உன் பொண்டாட்டி சுயநினைவை உனக்கு திருப்பி தராதா?
எத்தனை பேருக்கு பித்து தெளியணும்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? சரிப்பா, இப்ப வேண்டாம். பிள்ளை பிறக்கும் போது பிரசவ வேதனை வரும், அப்ப கூட தெளியலாம்ல. தம்பி, மனசையும் உடம்பையும் திருப்திப்படுத்திக்கிட்டா இந்த உலகத்துல எதுவுமே தப்பு கிடையாது. இனிமே அவ உனக்கு காதலி இல்ல, உனக்கு பொண்டாட்டி. நீ புருஷனா நடந்துக்க. அவளுக்கு உன்னையும் புரியும், தன்னையும் புரியும். போப்பா போ.